பெரம்பூர் ரமணா நகர் பகுதியில் மெட்ரோ ரயில் பணிகளுக்கான கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. வாழ்வாதாரம் இழந்த கடைக்காரர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை. மாதவரம் பகுதியில் இருந்து பெரம்பூர் வழியாக செல்வதற்கு மெட்ரோ ரயில் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதற்காக பெரம்பூர் ரமணா நகர் பகுதியில் மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்காக பல்வேறு வழிகள் அந்த பகுதியில் மூடப்பட்டுள்ளன. இது குறித்து ரமணா நகர் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் மெட்ரோ ரயில் நிர்வாகத்திற்கு கோரிக்கை மனு அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பெரம்பூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மெட்ரோ ரயில் நிர்வாகத்தினர் சார்பில் ரமணா நகர் குடியிருப்போர் நலசங்கத்திற்கான கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் மெட்ரோ ரயில் உதவி போக்குவரத்து ஒருங்கிணைப்பாளர் குமரேசன், மேனேஜர் யோவானந்தம், உதவி மேனேஜர் விவேக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் பாலச்சந்தர், சந்திரன், நடராஜன், தேவேந்திரபாபு உள்ளிட்ட சுமார் 60க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது ரமணா நகர் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டன. அதில் மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருவதால் ரமணா நகரில் உள்ள பொதுமக்கள் வாகனங்கள் நிறுத்த இடமில்லாமல் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருவதாகவும், மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வரும் பகுதிகளில் குடிநீர் மற்றும் கழிவுநீர் குழாய்கள் அடிக்கடி சேதமடைந்து பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும், தற்போது மெட்ரோ ரயில் நடைபெறும் ரமணா நகர் பகுதியில் 50 கடைகள் மூடப்பட்டுள்ளதாகவும், இதனால் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், குறைந்தபட்சம் அவர்களுக்கு மின்சார கட்டணத்தில் சலுகை, மாநகராட்சி வரி உள்ளிட்ட சலுகைகளை அளித்து அவர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் எனவும், ரமணா நகர் பகுதியில் மெட்ரோ ரயில் பணிகள் முடிப்பதற்கு 5 ஆண்டுகள் வரை ஆகும் என தெரிவிக்கப்பட்டிருப்பதால் அதுவரை இதுபோன்ற சிரமங்களை தொடர்ந்து தங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது எனவும், எனவே உரிய ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். மேலும் தற்பொழுது மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெறும் இடத்திற்கு பெரம்பூர் மார்க்கெட் என மெட்ரோ ரயில் நிர்வாகம் பெயர் வைத்துள்ளது. அதனை மாற்றி ரமணா நகர் என எங்களது பெயரை வைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கோரிக்கைகளை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு பரிசீலனை செய்வதாக அதிகாரிகள் உறுதி அளித்து சென்றனர். செய்திகளை சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.